வந்துரும். நான் வாடுறேன் நீ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஏய் சிச்சிப்பா, இந்த நாட்டை கூட தாங்கலாம், இது தாங்க முடியலையா? லூசு, பெரிய ஹீரோன்னு நினைப்பு, குரங்கு மூஞ்சி. ஏய் கால்கள் வா. எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு போனா பயம்னு சொன்னல. ஏய் உன்னை வந்து இப்பயாவது எனக்கு ஹெல்ப் பண்ண. ஏய் வா வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன வந்து ஹெல்ப் பண்ணு. எதுக்கு கத்துறா? யார் இது? என் போன் இல்ல, உன் ஃப்ரெண்ட் போன். சந்தோஷ் தான். குடு. தர மாட்டே, போட நான் கால் பண்ணனும். நில்றி, கால்கள். ஏய், போன் குடு. ஏய், பா. ஏய், ஏன்டா போன் இப்படி தூக்கி போடுற? அதுல சிம் இல்ல. சிம் இல்லனா என்ன? எமர்ஜென்சி கால் போகும்ல. மயிர்ல தான் போகும். என்ன வீடியோ? மேட்டர் வீடியோவா இருக்குமோ? ஏய், இது உன் ஃப்ரெண்ட் சந்தோஷ் தானே? குடு. ஏய், சிப்பா. என் தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்குறியா நாயே? இந்த கத்தியால உன்னை குத்தி குத்தி கொன்றவா? வேணா, இப்ப குத்துனா பட்டுன்னு உன் உயிர் போயிடும். என் வழி தெரியாது. நீ பண்ண துரோகம் உனக்கு உரைக்காது. நீ நிம்மதியா போயிருவ. என் நிம்மதியை கெடுத்த உனக்கு சாவு அவ்வளோ ஈஸியா இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டுன்னு நம்பி தானடா உன்னை என் வீட்டில் விட்டேன். கடைசியில் என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போயிட்டேன். இவருக்கு பெரிய ராவணன் நினைப்பேன். நான் அவளை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? அதோட அதிகமாக உன்னை நம்பினேன்டா. நீ போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அதுக்கு என்னை கழுத்தறுத்து கொண்டு இருக்கலாம்டா. கொண்டு இருக்கலாம்டா. அதை விட நான் அவளை என் பொண்டாட்டி மாதிரி பார்த்தேன் தெரியுமா? ஆனா அவ என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. என்னை பார்த்து பொட்டன்னு சொல்லிட்டா. பொட்டன்ட்டு அவளை செய்யாம விட்டேன் பாரு. அதான் என்னை பார்த்து பொட்டன்னு சொல்லியிருக்கா. இந்த ஒரு வருஷமா நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், ஆனா அந்த சாவு மட்டும் வரல. ஆமா, நான் ஏன் சாவணும்? தப்பு செஞ்சது நீ. ஆனா நான் மட்டும் சாவணுமா? விட மாட்டேன். ஆமா, நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க. நான் மட்டும் சாவணுமா? உன்னை விட மாட்டேன்டா. என்ன சொன்ன? குழந்தைக்கு என் பேரை வைக்கிறேன்னு? என்ன பார்த்தா கேன கூமாரி இருக்கா? அறுத்துருவேன். உன் சாவு
அவ்வளோ ஈஸியாக இருக்காது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். கொடூரமாக இருக்கும். ஏய் போனை கொடு. ஏய் இன்னொரு வீடியோ இருக்கு. இது இந்த வீட்டுக்கு நீ எவ்வளோ தேடினாலும் இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ இனிமே இங்கே தான் இருக்க போற, இங்கேயே கத்தி கத்தி சாக போற. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். இங்கிருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இது உன் வீடு இல்லை, சமாதி. இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தறுத்து செத்துரு, இல்ல சோறு தண்ணி இல்லாம செத்துரு. இந்த துரோகத்தோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு இங்க புரியும். நம்ம உயிரா நினைச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு இங்கேயும் உன் சாபு அவளுக்கு அங்கேயும் புரிய வைக்கும். நான் கடவுள் இல்லை நண்பா, பாவம் மன்னிப்பு கொடுக்க. அப்புறம் உனக்கு சரண்யானா ரொம்ப பிடிக்கும்ல, உன் பக்கத்துல உன் கூடவே இருப்பா. என்ஜாய். போச்சா, எல்லாமே போச்சா, இங்க இருந்து போக முடியாதா? ஏன் இப்படி பண்ண ஃப்ரெண்ட்? சைக்கோவாவே? ஐயோ, எனக்கு 2 கஸ்டமர் புக்கிங் இருக்கு, எல்லாமே போச்சு. நீ தான் காசு தரணும், பாத்துக்கோ. என்னடா முறைக்கிற? ஏன் பிரச்சனை எனக்கு? உனக்கு என்ன? நான் பேசிட்டு இருக்கேன், எங்க போற நீ? நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். டேய் சந்தோஷ், டேய்! டேய், எமர்ஜென்சி கால் போக மாட்டேங்குதுடா. நம்ம என்ன அமெரிக்காலயா இருக்கோம்? டிஜிட்டல் இந்தியா தானே? இந்தியா டிஜிட்டல் இந்தியா தான், ஆனால் ஃபோன் மேட் இன் இந்தியா இல்லை. எனக்கு பாலிடிக்ஸ்னா பிடிக்காது. ஆமா, என்ன எதுக்கு உன் கூட அடைச்சு வச்சு செத்து போனா? அதாவது உன்னை கூட்டிட்டு வந்து பார்த்த உடனே ஓகேவா, உன் மூஞ்சுக்கெல்லாம் 10,000 ரூபாய் தரணுமான்னு சொல்லி காண்டாயி உள்ள அடிச்சு வச்சுட்டு செத்துட்டான். ஏய், ரேப் பண்ணிடுவேன். மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், செஞ்சிருவேன். ஏப்பா, இந்த மாதிரி பைத்தியத்துக்குள்ளலாம் ஏன் என்ன அடைச்சு வச்சுட்டு போனேன்? அத்தா, நான் தான் சொல்றேன்டா பைத்தியக்காரா, அவ்வளோ சொல்றேன், ஏன்டா இப்படி பண்ண? சைக்கோ சைக்கோ.
நான் மன்னிப்பு கேட்டும் இப்படி பண்ணிட்டியடா பைத்தியக்காரா. அவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தா சும்மா விடுவானா? உனக்கு வேணும்னா அமேசான்ல ஆர்டர் பண்ண வேண்டியதானே? எதுக்கு OLXல தேடின? ஹேய், இவன் பொண்டாட்டி அவ 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவ்வளோதான். கல்யாணம்லாம் ஆகல. லவ் பண்றாங்க எல்லாரும், லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இடியட். எனக்கு மட்டும் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்தா என் நிலைமை இப்படி ஆயிருக்காது. ஏன் சிரிக்கிற? உனக்கு லவ் எல்லாம் கூட இருந்துச்சா? ஏன் நான் பிறக்கும் போது கால்கலவா பிறந்தேன்? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்க கூடாதா என்ன? ஆமா, சந்தோஷ் நேத்து நைட்டு உன் கூட படுத்தானா? டேய், அவன் காதல உன்னால புரிஞ்சுக்க முடியல. என் கூட படுத்தானா கழுத்தறுத்து எதுக்கிட்ட சாக போறான்? இப்ப புரியுது. உன்னை உள்ள அடைச்சு வச்சு ஆப்பு வச்சதுல தப்பே இல்ல. அப்புறம் எதுக்கு உன்னை கூட்டு வந்தா? மயிர புடுங்க வா. எனக்கு தெரியாது. ஹேய், எங்க போற? வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. உன் ஃப்ரெண்டு தானே படுத்திருக்கான், ஹெல்ப் கேட்டுக்கோ.